ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நீங்கள் பார்க்கிறதான ஒரு இடம் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு இடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாதைகளை செவ்வைப்படுத்தி கொடுத்ததான யோவான் ஸ்நானகன் மரித்ததான இந்த இடம் மகா ஏரோது என்று சொல்லக்கூடிய அவனுடைய அரண்மனையும் திகிலடைந்த அரண்மனையின் மிச்ச பாகங்கள் இவ்விடத்தில் இருக்கிறது. இங்கேதான் ஷலோமி என்பவள் நடனமாடுகிறாள். பிலிப்புவின் மனைவியை வைத்திருந்தான் என்ற காரணத்தினாலே கண்டிக்கப்பட்டதான அந்த ஏரோது இந்த இடத்தில் வைத்துதான் யோவான் ஸ்நானகன் தலை வெட்டப்பட்டது. ஆகவே மிகவும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடத்தில் இருந்திருக்கிறோம். கர்த்தருக்காக, நீதிக்காக, பரலோக ராஜ்யத்திற்காக வைராக்கியமாய் வாழ்ந்ததான யோவான் ஸ்நானகனின் மரித்த இடம் நமக்கு சவாலாக இருக்கிறது. தரைமட்டத்திலிருந்து பல அடிகள் உயரத்திலே கடந்து வந்துதான் இந்த இடத்திற்கு வர முடியும். வாகனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு தள்ளியே பார்க்கிங் செய்யப்பட்டிருக்கிறது. மிகவும் மலை உச்சியான ஒரு இடத்திலே நாங்கள் ஏறி வந்திருக்கிறோம். இந்த இடத்திற்கு வருகிற போது கர்த்தருக்காய் வாழ வேண்டும், சத்தியத்தை சத்தியமாய் நாம் சொல்ல வேண்டும் என்கிறதான ஒரு கருத்து நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி இதுதான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது.